மைக்கோபாக்டீரியம் லெப்ரோ என்ற உயிரினம் எந்த நோய்க்கு காரணமானது? ஆப்ஷன்ஸ்: மலேரியா, டெங்கு காய்ச்சல், மஞ்சள் காமாலை, தொழுநோய். இந்த கேள்விக்கான சரியான பதில் தொழுநோய். உணவுப் பொருள்களின் பயன்பாட்டில் வளர்ச்சி அளிப்பவை எவை? ஆப்ஷன்ஸ்: கார்போஹைட்ரேட், கொழுப்புக்கள், புரதங்கள், உப்புக்கள். இந்த கேள்விக்கான சரியான பதில் புரதங்கள். விண்மீன்கள் பெரும்பாலும் எந்த வாயுக்களால் ஆனவை? ஆப்ஷன்ஸ்: ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம், நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன், நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் குளோரின். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். காலநிலையை குறிக்கும் சொல்லான கிளைமா எந்த மொழியிலிருந்து வந்தது? ஆப்ஷன்ஸ்: எகிப்த், சீனம், லத்தீன், கிரேக்கம். இந்த கேள்விக்கான சரியான பதில் கிரேக்கம். கீழ்கண்டவற்றுள் அடர்த்தி மிகுந்த தனிமம் எது? ஆப்ஷன்ஸ்: ஆஸ்மியம், கார்பன், ஹைட்ரஜன், வைரம். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆஸ்மியம். 1869ஆம் ஆண்டு முதல் தனிம அட்டவணையை தயார் செய்த மெண்டலீவ் எந்த நாட்டு அறிவியலறிஞர்? ஆப்ஷன்ஸ்: ரஷ்யா, போலாந்து, ஜெர்மனி, இங்கிலாந்து. இந்த கேள்விக்கான சரியான பதில் ரஷ்யா. அனைத்து அமிலங்களுக்கும் அடிப்படையில் தேவையான தனிமம் எது? ஆப்ஷன்ஸ்: நைட்ரஜன், கந்தகம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆக்சிஜன். தாவர சாம்பல் என பொருள்படும் ஆல்கலி என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: அரேபியம், சீனம், லத்தீன், கிரேக்கம். இந்த கேள்விக்கான சரியான பதில் அரேபியம். உடலிலேயே மிகவும் கடினமான பகுதியான பற்களின் எனாமலில் உள்ள சேர்மத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ்: சோடியம் பாஸ்பேட், கால்சியம் சல்பேட், கால்சியம் பாஸ்பேட், மெக்னீசியம் சல்பேட். இந்த கேள்விக்கான சரியான பதில் கால்சியம் பாஸ்பேட். இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்த அறிவியலறிஞர் ஹென்றி பெக்கோரல் எந்த வருடம் நோபல் பரிசு பெற்றார்? ஆப்ஷன்ஸ்: 1903ஆம் ஆண்டு, 1905ஆம் ஆண்டு, 1901ஆம் ஆண்டு, 1902ஆம் ஆண்டு. இந்த கேள்விக்கான சரியான பதில் 1903ஆம் ஆண்டு. கீழ்கண்டவற்றுள் எது சல்பைடு தாது? ஆப்ஷன்ஸ்: சின்னபார், காலமைன், ஹேமடைட், பாக்சைட். இந்த கேள்விக்கான சரியான பதில் சின்னபார். எப்சம் உப்பின் வேதி பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ்: பேரியம் சல்பேட், அமோனியம் சல்பேட், கால்சியம் சல்பேட், மெக்னீசியம் சல்பேட். இந்த கேள்விக்கான சரியான பதில் மெக்னீசியம் சல்பேட்.